உலகளவில் மனிதர்களை அதிகம் பாதிக்கும் புற்றுநோய்களில் ஒன்றான நுரையீரல் புற்றுநோயை அது ஏற்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியக்கூடிய ஒரு புதிய இரத்த பரிசோதனையை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். பிரான்சிஸ் கிரிக் நிறுவனத்தைச் சேர்ந்த சர்வதேச விஞ்ஞானிகள் குழு நடத்திய இந்த ஆய்வு செல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. மனித இரத்த பிளாஸ்மாவில் உள்ள 14 முக்கிய புரதங்களை கொண்டு ஒருவருக்கு நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை முன்கூட்டியே கணிக்க முடியும் என்று அவர்கள் கண்டறிந்துள்ளனர். இதற்கு 14 புரத குறியீடு என்று பெயரிடப்பட்டுள்ளது. UK பயோபேங்க் தரவுகளை கொண்டு சுமார் 48,000 பேரின் இரத்த மாதிரிகளை எந்திர கற்றல் தொழில்நுட்பம் மூலம் ஆய்வு செய்ததில் இந்த பரிசோதனை முறை 75%க்கும் அதிகமான துல்லிய தன்மையுடன் புற்றுநோய் பாதிப்பை கணித்து உள்ளது. புகைப்பிடித்தல் மற்றும் காற்று மாசால் ஏற்படும் நுரையீரல் வீக்கங்கள் எவ்வாறு புற்றுநோய் செல்களாக மாறுகின்றன என்பதையும் இந்த ஆய்வு விளக்குகிறது. மேலும் இந்த ஆய்வின் மூலம் நுரையீரல் புற்றுநோய் உருவாகும் அபாயத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனினும் இந்த பரிசோதனை முறை முழுமையாக பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்னால் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களிடம் இன்னும் விரிவான சோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை தடுத்து பல உயிர்களை காக்க உதவும் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.